இட்லி கடை திரை விமர்சனம். தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ராஜ்கிரண், பார்த்திபன், சமுத்திரகனி மற்றும் பலர் நடிப்புல, தனுஷ் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்குமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் இட்லி கடை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ராஜ்கிரண் தனது ஊரில் இட்லி கடை வைத்து நடத்தி வருகிறார். அவருடைய இட்லி கடை தான் அந்த ஊருக்கே அடையாளமாகவும் உள்ளது. ராஜ்கிரனின் மகனான தனுஷ் தனது தந்தையை போலவே தானும் ஆக வேண்டும் என்பதற்காக கேட்டரிங் படிப்பை முடித்துவிட்டு வெளியூருக்கு வேலைக்கு செல்கிறார். சொந்த ஊரை விட்டு தனுஷ் செல்வது ராஜ்கிரனுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் தனது மகனின் ஆசைக்காக அவர் சரி என சொல்ல ஊரில் இருந்து புறப்படுகிறார் தனுஷ். வருடங்கள் செல்ல சத்யராஜின் AFC நிறுவனத்தில் மூத்த செஃப்பாக இருக்கிறார் தனுஷ். ஆனாலும் அவருக்கு தனது சொந்த ஊரில் இருக்கும் மன நிம்மதி அங்கு இல்லை. சத்யராஜின் மகளான ஷாலினி பாண்டேவும் தனுஷும் காதலிக்க அவர்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் இது ஷாலினி பாண்டேவின் அண்ணன் அருண் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில தனுஷின் தந்தை ராஜ்கிரண் இறந்து போகிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் பாங்காங்கில் இருந்து உடனடியாக தனது ஊருக்கு வருகிறார் தனுஷ். தந்தையின் மரணத்தின் துயரத்தில் இருந்து மீளாமல் இருக்கும் தனுஷுக்கு அடுத்த அடியாக அவருடைய அம்மாவும் இறந்து போக சுக்குநூறாக உடைந்து போகிறார். ஆனால் மறுபக்கம் என்ன நடந்தாலும் திருமணம் நடக்க வேண்டும், இது நம் குடும்பத்தின் கௌரவ பிரச்சனை என சத்யராஜ் கூற, என்னால் திரும்பி வர முடியாது என தனுஷ் சொல்கிறார். திருமணமும் நடக்காமல் போகிறது. மறுபக்கம் தனது தந்தையின் இட்லி கடையை எடுத்து நடத்த தனுஷ் முடிவு செய்கிறார். அவருக்கு துணையாக நித்யா மேனன் என்ட்ரி தருகிறார். தனது தங்கையின் திருமணம் நின்று போன கோபத்துடன் தனுஷின் ஊருக்கு செல்லும் அருண் விஜய் தனுஷை அடித்து உதைக்கிறார். இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற இதன் பின் என்ன ஆனது என்பதே படத்தின் மீதி கதை. இயக்குனர் தனுஷாக தான் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை அழகான மிகவும் எமோஷனலான திரைக்கதையோடு நமக்கு வழங்கியுள்ளார். திரைக்கதையில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஒரு இடத்தில் கூட போர் அடிக்கவில்லை. அதே போல எமோஷனல் காட்சிகளை தனுஷ் சிறப்பாக இயக்கியுள்ளார். ராஜ்கிரனுக்கு பின் தனுஷ் அந்த கடையை எடுத்து நடத்துவது சண்டைக்கு சண்டை போடுவது தீர்வு அல்ல, அகிம்சை தான் தீர்வு தரும் என சொன்ன விஷயம் சிறப்பு. அதை திரைக்கதையில் காட்சிகளாக அமைத்த விதமும் நன்றாக உள்ளது. அதே போல தனுஷை சொந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தருணம், தனுஷுக்கு துணையாக தெய்வமாக ராஜ்கிரண் வந்து நின்றது, இடைவேளை காட்சி, கிளைமாக்ஸ் என அனைத்துமே ரசிக்கும்படியாக இருந்தது. படத்தில் வந்த கதாபாத்திரங்கள் ரசிக்கும்படியாக இருந்தது. குறிப்பாக அருண் விஜய் அவருடைய ஈகோத்தனமான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்க்கிறது. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எந்த ஒரு முன்னணி நடிகரும் ஏற்று நடிக்க மறுப்பார்கள். அதை செய்த அருண் விஜய்க்கு தனி பாராட்டு. கீதா கைலாசம் மற்றும் ராஜ்கிரண் கதாபாத்திரங்கள் மனதை தொடுகிறது. பார்த்திபன் கேமியோ ரோல் என்றாலும் கடைசியில் கைத்தட்டல்களை அள்ளிவிட்டார். சத்யராஜ், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சமுத்திரகனி ஆகியோரின் நடிப்பு நன்றாக இருந்தாலும் அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு நிறைய இடம் இருந்தாலும் பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த படத்திற்கு மற்றொரு பலம் ஜிவி பிரகாஷ்குமாரின் இசை. பாடல்கள் மற்றும் பின்னணி இசை என இரண்டிலும் பட்டையை கிளப்பி படத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறார். அதே போல படத்தின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்தது. அதற்கு ஒளிப்பதிவாளர் கிரணுக்கு பாராட்டுக்கள். எடிட்டிங் பக்கா. மற்ற டெக்னிக்கலான விஷயங்களில் குறை ஒன்றும் இல்லை. மொத்தத்துல இந்த இட்லி கடையில் வாழை இலை போட்டு சாப்பிட இட்லியும் சாம்பாரும் செம சுவையாக இருந்தது.